ஸோ ஆடியோ வீடியோ மட்டும் நம்ம செக் பண்ணிவிடுவோம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா. ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோமா? ஸோ லைவ் ஆகிடுச்சு, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம்ப்பா. ஸோ நம்ம சேனலுக்கு பிகினராக இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ நம்ம சேனலில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை பற்றியான ஒரு இன்ட்ரோ. ஓகேங்களா? ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பி அண்ட் டிஎன்இபிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பர்டிகுலராக நீங்கள் இசி அண்ட் ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கான கிளாஸஸ் நம்ம ஸோ கொஷின் டிஸ்கஷன்ஸ் அண்ட் பிடிஎஃப், ஸோ எல்லா மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு இந்த கிளாஸஸில் இன்க்ளூட் ஆகிடும். ஓகேயா? ஸோ ஈஸி ட்ரிபிளியாக இருந்தீங்கன்னா பர்டிகுலராக உங்களுக்கு தேவையான கிளாஸஸை நம்ம கிறிஸ்டல் கிளியராக நடத்தியிருப்போம். ஸோ நிறைய கொஷின்ஸை இங்கே நம்ம உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி டெஸ்ட்டு அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்னில் டெஸ்ட் சீரீஸ் இது எல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம்ப்பா. ஓகே, ஸோ நம்ம எப்போவுமே என்ன சஜஸ்ட் பண்ணுறோன்னா, ஸோ எப்போவுமே ஒரு குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அந்த வகையில் நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு மோர் தேன் டிஎன்பிசி நீடு, டிஎன்பிசியில் தேவைப்படுறத விட அதிகமான கண்டென்ட்டை நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஓகேயா? ஸோ அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அண்ட் உங்களோட டவுட்ஸ் அப்பப்போ கிளாரிஃபை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இந்த டிஎன்பிஎஸ்சி ஏஇ கைண்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சார் நம்ம நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் அண்ட் டிஸ்கஸ் பண்ணணும்ப்பா. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் உங்களால் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம உங்களுக்கு டெய்லி கொஷின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும். நம்ம உங்களுக்கு லைவ் கிளாஸஸ், டெய்லி டிஸ்கஷன் அண்ட் மெட்டீரியல், ஸோ இந்த பேட்டர்னில் தான் நம்ம உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு, ஓகே, ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுனாலே நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ உங்களுக்கு ரீஃபண்ட் அப்படின்னாலும் நம்ம தரப்புலேருந்து நம்ம இனிஷியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எப்போவுமே குவாலிட்டி ஆஃப் த கண்டென்ட் கொடுக்குறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட நீடை நம்ம எப்போவுமே ஃபுல்ஃபில் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் ஸோ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நீங்கள் ஒரு வித்தின் அ வீக்கில் உங்களுக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம எப்போவுமே ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸை பண்ணி கொடுப்போம்ப்பா. ஓகே, ஸோ நம்ம இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட்டை ப்ரொவைட் பண்ணி ஸோ வேறு எந்த நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலும் ஸோ அது உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வேறு எங்கேயுமே இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்கல்ல. ஸோ இந்த கோர்சஸ் எப்போவுமே நமக்கு அந்த மாதிரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த கோர்சஸ் எப்போவுமே லைவ் கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸ், ஸோ அடுத்ததாக டெய்லி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறமா ஷெட்யூல்டு மேனரில் இருக்கும். அட் த சேம் டைம் 2 years வரைக்கும் கோர்ஸை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டிஸ்கஷன்ஸுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும். கிளாஸஸ்க்குமே பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும். டெஸ்ட் சீரியஸு அதோட மெட்டீரியல், டிஎன்பிசி பேட்டர்னில் நடக்க போகிற டெஸ்ட் சீரீஸ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும்ப்பா. ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் ரிலவெண்ட்டான குவரிஸ் இருந்தால் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம பெய்டு ஸ்டூடெண்ட்டுன்னு இல்லை, நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது பண்ணிகிட்ருக்கோம், கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கரெக்டுங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு படிக்கணும், ஸோ நான் செல்ஃபாக படிக்கணுன்னாலும் கண்டிப்பாக இந்த கிவன் நம்பருக்கு கூப்பிடுங்கப்பா. ஸோ நம்ம தரப்புலேருந்து நம்ம உங்களுக்கு ஸோ மோர் தென் எனஃபாகவே ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ இப்போ கிளாஸஸ்க்குள்ளே போகலாம்ல? ஓகே, இல்லை போகலாமா? ஸோ நெக்ஸ்ட்டுப்பா, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்? பவர் சிஸ்டமாக பார்த்துட்ருக்கோம், ரைட்? பவர் சிஸ்டமில் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பார்க்குறோம். ஸோ இப்போ டிஎன்டி சப்ஜெக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்ததில் இது வரைக்கும் என்ன கவர் பண்ணோம்? டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் RLGC. ஸோ கரெக்டாக RLGC இந்த பேராமீட்டர்ஸ்னால் என்ன அப்படின்ற திங்ஸை நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்ததாக சார் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தோம்? ரெசிஸ்டன்ஸை பற்றி டீட்டெயிலாக படிச்சிருந்தோம். அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா GMD GMRை கால்குலேட் பண்ணணும். சரி, GMD GMR தெரியலன்னா என்னால் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் நேற்று கிளாஸில் உங்களுக்கு GMD GMR எல்லா திங்ஸையும் நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். ஸோ கரெக்டாக GMRை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 GMRை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஒன்று நார்மல் GMR, இன்னொன்று GMR மாடிஃபைடு. ஓகேயா? ஸோ மாடிஃபைடு GMR எதுக்காக கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன்ஸில் அதை தான் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ ஜிஎம்ஆரை எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸில் நம்ம ஜிஎம்ஆரை யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேப்பா, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் தானே? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லைல்ல? ஸோ ஃபைனலாக நேற்று நம்ம கிளாஸில் இண்டக்டன்ஸை டெரைவ் பண்ணோமா? ஸோ இண்டக்டன்ஸை நம்ம எப்பவுமே எப்படி கால்குலேட் பண்ணுவோம்ப்பா? ஸோ இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் L is equivalent to flux linkage by current. ஓகேயா, flux linkage per current அப்படின்னு எழுதுவோம். ஃபைனலாக இதை சால்வ் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கும்? ஸோ 0.2 ln கரெக்டா 0.2 ln ஆஃப் GMD by GMR. ஸோ இது என்ன? மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர். ஸோ இதுவே ஹென்ரி பர் மீட்டர்னா எப்படி எழுதியிருப்போம்ப்பா? ஸோ விச் இஸ் 2 into 10 to the power 7 ln of GMD by GMR. இது வந்து ஹென்ரி பர் மீட்டரோட யூனிட். ஓகே, புரியுதாப்பா? ஸோ L is equivalent to 0.2 ln of GMD by GMR மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி எழுதுறோம்னா that is for the மில்லி ஹென்ரிக்கு. ஸோ அதுவே உங்களுக்கு ஹென்ரி பர் கிலோமீட்டரில் ஆன்சர் கேட்குறாங்க, we need ஹென்ரி பர் கிலோமீட்டர் அப்படின்னா 2 into 10 to the power -7 ln of GMD by GMR அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஓகே, ஸோ இந்த கால்குலேஷன்ஸை நேற்று நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரி, ஜிஎம்ஆரை கால்குலேஷன்ஸ் பண்ணுறப்போ டெஃபினட்டாக ஜிஎம்ஆரில் செல்ஃப் லிங்கேஜஸை பார்க்கணும். அப்போ செல்ஃப் லிங்கேஜை பார்க்குறப்போ அந்த கண்டக்டர்ஸ் என்னவா இருக்குன்றத நீங்கள் பார்க்கணும். நேச்சர் ஆஃப் த கண்டக்டரை பார்க்கணும். நேச்சர் ஆஃப் த கண்டக்டர் ஒரு சாலிட் கண்டக்டரா, இல்லை நேச்சர் ஆஃப் த கண்டக்டர்ஸ் ஒரு ஸ்ட்ராண்டர்ட் கண்டக்டரா, இல்லை நேச்சர் ஆஃப் த கண்டக்டர்ஸ் ஒரு பண்டில் கண்டக்டரா, இந்த 3 திங்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ அந்த நேச்சர் ஆஃப் த கண்டக்டரை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஜிஎம்டி ஜிஎம்ஆர்ஸை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். புரியுது தானே? ஸோ நேச்சர் ஆஃப் த கண்டக்டர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்டக்டர்ஸை நீங்கள் பார்க்கணும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சாலிடாக இருந்தால் ஜிஎம்ஆர் என்ன வந்துச்சு, ஸ்டாண்டர்டாக இருந்தால் ஜிஎம்ஆர் என்ன வந்துச்சு, 7 லேயர் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு என்ன வந்துச்சு, இது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ கரெக்டாக சார் சாலிட்னா GMR. ஓகே, இங்கே நம்ம எழுத போகிறது GMR. ஏன்னா நேற்று நம்ம GMR தான் பார்த்தோம். ஓகே, GMR தான் பிட் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ ஒரு சாலிட் கண்டக்டர் GMR for the solid conductor அப்படின்றது என்னப்பா? D11 that is R dash அப்படின்னு சொல்லுவோம். R dash 0.7788 R. ஓகே, ஸோ இப்படி நம்ம எழுதலாம். D11 it is equivalent to R dash is equivalent to 0.7788 into R. ஓகே அப்பா, ஸோ நெக்ஸ்ட் இது சாலிட் கண்டக்டரா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராண்ட். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ ஸ்டாண்டர்ட் கண்டக்டரில் 3 லேயர் ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு 3 லேயர் ஸ்ட்ராண்ட். ஸோ இதுக்கான GMR என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம்? GMR சிஸ்டமை தான் நான் எழுதுறேன். ஓகே, GMR சிஸ்டமை தான் நான் எழுதுறேன். ஸோ இதோட வேல்யூ என்ன? 1.46 into R அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஓகே, இதோட வேல்யூ வந்து 1.46 into R. அதுவே நமக்கு 7 லேயர், அதாவது 7 கண்டக்டர் ஆர் 2 லேயர். ஸோ 7 கண்டக்டருக்கு GMR என்ன வந்திருக்கும்பா? ஸோ விச் இஸ் 2.17 R அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ அடுத்ததா இதுலேயே பண்டில் கண்டக்டரை நம்ம பார்த்துருப்போம். ஸோ பண்டில் கண்டக்டர்னா என்னப்பா? ஸோ ஒரு கண்டக்டரில் ஒரு ஃபேஸை 2 கண்டக்டராக நம்ம ஸ்பிளிட் பண்ணியிருப்போம். ஸோ 2 லேயர் பண்டில். கிளியரா? அப்போ 2 லேயர் பண்டிலுக்கு என்ன பண்ணியிருப்போம்ப்பா? ஸோ ஞாபகம் இருக்கா? தட் இஸ் GMR. Square root of R dash into D. Okay, square root of R dash into D. So அதுவே 3 layer bundle இருந்தா okay, this is 3 layer bundle.
ஸோ இப்போ இந்த 3 கண்டக்டர் பண்டில் 3 சப்கண்டக்டர்னு சொல்லணும். ஓகே, இதில் லேயர்னு சொல்லக்கூடாது, ஸ்டாண்டர்டில் தான் நம்ம லேயர்ஸ்ன்னு சொல்கிறோம். இது என்னோட சப்கண்டக்டர்ஸ், ஒரு ஃபேஸோட கண்டக்டர்ஸை 2ஆக பிரிச்சிருக்கனால இதை தான் நம்ம சப்கண்டக்டர்னு சொல்லியிருக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு என்னப்பா, தட் இஸ் கியூப் ரூட் ஆஃப் R dash d square. ஓகே, கியூப் ரூட் ஆஃப் R dash d square. சார் இந்த இடத்துல என்னோட சப்கண்டக்டர்லையுமே என்ன இருக்கலாம், இட் மே கண்டெயின் ஸ்ட்ராண்ட்ஸ். கரெக்டா, என்னோட ஒவ்வொரு சப்கண்டக்டர்லையுமே ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்திருக்கலாம் சார். அப்போ அதுக்கு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருப்போம், அந்த R dash திரும்ப என்னவாயிடும், இந்த R dashன்றது இட் கேன் பி ரீப்ளேஸ் இஃப், இப்போ இந்த இடத்துல இந்த சப்கண்டக்டர் பண்டில் இருக்கு பாருங்க, இதுல ஸ்ட்ராண்ட்ஸ் இருந்தா, ஒருவேளை இதுல ஒரு 7 லேயர் ஸ்ட்ராண்ட் வருதுன்னா அந்த R dash நீங்க ரிமூவ் பண்ணிட்டு கியூப் ரூட் ஆஃப் 2.17 R into d ஸ்கொயர் அப்படின்றது நீங்க போடுவீங்க. கிளியரா? ஸோ இதுதான் நம்ம நேற்று GMR கால்குலேஷன்ஸ் எப்படி பண்ணணும் அண்டு இந்த GMR அண்ட் GMDயை யூஸ் பண்ணி எப்படி இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பார்த்துட்டேன். கரெக்டாக, இப்போ கெப்பாசிட்டன்ஸை நம்ம பார்க்கல, இண்டக்டன்ஸை தான் நேற்று பார்த்துருந்தோம். ஓகேயா? ஸோ இந்த திங்ஸ் தானே எழுதியிருந்தோம். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கல, GMDயை தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், GMRஐ தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை யூஸ் பண்ணி என்னோட இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். புரியுது தானேப்பா? ஸோ இது வரைக்கும் நம்ம GMD தனியாகவும் GMR தனியாகவும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை யூஸ் பண்ணி இண்டக்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சி அப்போ நெக்ஸ்ட் இண்டக்டன்ஸ் கால்குலேஷன்ஸ். ஸோ இப்போ இண்டக்டன்ஸ், ஸோ இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஃபார் வேரியஸ் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸ் 2 வயர் டிரான்ஸ்மிஷனுக்கு இண்டக்டன்ஸ் என்னவா இருக்கும், ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இண்டக்டன்ஸ் கால்குலேஷன். Inductance of various transmission lines. So என்னோட various transmission lines ஓட inductance calculate பண்ண போறோம். So இதுல first single phase 2 wire transmission line. Okay, அப்போ single phase 2 wire transmission line க்கு inductance எப்படி calculate பண்றது? So single phase 2 wire na idu enna, this is phase and this is neutral. Okay, this is phase and this is neutral. So rendu wire. Okay, so in the idoda radius enna na, that is R. எதுக்காக radius எழுதணும்னா definitely radius is must. ஸோ ரேடியஸ் இருந்தால் தான் ஜிஎம்ஆரை கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா? ஸோ ஜிஎம்ஆர் வேணும்னா என்னப்பா தெரியும் நமக்கு, 0.7788 R, அதுதான் என்னோட ஜிஎம்ஆர். அப்போ அந்த ரேடியஸ் நீங்கள் போடணும், அதுதான் ஜிஎம்ஆர். ஓகே, ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் அதோட ரேடியஸ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம், அதோட டிஸ்டன்ஸ்க்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். எதுக்காகன்னா சிம்பிள் தான், இதை நிறைய முறை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஜிஎம்டின்றதை பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல், வேற வேற ஃபேஸஸ் இருக்கணும் சார். ஃபேஸ் இருந்தா நியூட்ரல் இருக்கலாம், இல்ல ஆர் ஃபேஸ் இருந்தா ஒய் ஃபேஸ் இருக்கலாம், ஒய் ஃபேஸ் இருந்தா பி ஃபேஸ், இந்த மாதிரி மாறி மாறியான ஃபேஸஸ் இருந்திருக்கலாம். ஓகேயா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் டி, அது எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா ஜிஎம்டி கால்குலேஷன்ஸ்ல யூஸ் ஆகும். அந்த கண்டக்டரோட ரேடியஸ்ன்றது ஆர், அது எதோட கால்குலேஷன்ஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸ்ல யூஸ் ஆகும்ப்பா. ஓகே, அப்போ எது ஜிஎம்ஆர் கால்குலேஷன்ஸையும் எது ஜிஎம்டி கால்குலேஷன்ஸ்ல யூஸ் ஆகும் அப்படின்றதுல பத்தி உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ புரியுது தானேப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்போ போகலாமா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்போ இதோட ஜிஎம்டி நமக்கு தெரியும். ஸோ ஜிஎம்டின்றது என்ன? இட் இஸ் அ கிராஜுவல் மீன் டிஸ்டன்ஸ், மியூச்சுவல் டிஸ்டன்ஸ். கரெக்டா? ஸோ ஜிஎம்டின்றது அதோட டிஸ்டன்ஸ் தான், ரெண்டு கண்டக்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. ஓகேயா? ஸோ ரெண்டு கண்டக்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஸ்மால் டி. அடுத்து ஜிஎம்ஆர் என்ன? இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ஜிஎம்ஆர். ஓகேயா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ஜிஎம்டின்றது தட் இஸ் ஸ்மால் டிப்பா. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ஜிஎம்ஆர்ன்றது என்ன நமக்கு தெரியும், விச் இஸ் ஆர் டேஷ்னு சொல்லுவோமா? இது ஒரு சாலிட் கண்டக்டரா? ஸோ அப்போ ஆர் டேஷ். ஸோ ஆர் டேஷ் எப்பவுமே நம்ம எப்படி எழுதுவோம்ப்பா?
ஸோ ஆர் டேஷ்ன்றது இட்ஸ் இஸ் ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் ஆர். ஆர் டேஷ்ன்றது ஆரை விட கம்மியாக இருக்கும். ஸோ ஆர் டேஷ் எங்கே யூஸ் பண்ணுவோம்? டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் கேல்குலேஷனோட இண்டக்டன்ஸ் கேல்குலேஷன்ஸ். ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ் கேல்குலேஷனில் தான் ஜிஎம்ஆருக்கு ஆர் டேஷை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ அதுவே கெப்பாசிட்டன்ஸ் கேல்குலேஷனுக்கு ஜிஎம்ஆரோட ஆரை தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ ஆர் டேஷ்ன்றது வாட் வி நோ தட் இஸ் 0.7788 ஆர். ஓகேயா? ஸோ இப்போ ஜிஎம்டின்றது தட் இஸ் ஸ்மால் டி அண்ட் ஜிஎம்ஆர் இட் இஸ் ஆர் டேஷ். ஸோ அடுத்ததா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த ஃபேஸ் 1 இது கண்டக்டர் 1ன்னு எடுத்துக்கோங்க, இல்லை ஃபேஸ் 1 பா. இது கண்டக்டர் 2 இல்லை ஃபேஸ் 2. ஸோ அப்போ இண்டக்டன்ஸ் ஆஃப் 1ஐயும் இண்டக்டன்ஸ் ஆஃப் 2ஐயும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அட் த சேம் டைம் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கண்டக்டர் அண்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் செகண்ட் கண்டக்டர் வில் பி ஆல்வேஸ் ரிமைன் சேம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் சேமா இருக்கு. கண்டக்டர் 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் டி தான். அதே மாதிரி தான் கண்டக்டர் 2க்கும் 1க்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸும் டி. அப்போ therefore இந்த ஃபர்ஸ்ட் கண்டக்டர்ல இருக்கிற இண்டக்டன்ஸும் செகண்ட் கண்டக்டர்ல இருக்கிற இண்டக்டன்ஸும் சேம் தான். ஓகே, இண்டக்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு நேத்து தானே பார்த்தோம். ஸோ நேற்று என்ன பார்த்தோம்? எய்தர் மில்லி ஹென்ரியில் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா இது போடுங்க, ஹென்ரி பர் கிலோமீட்டரில் ஹென்ரி பர் மீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணுறீங்கன்னா இதை போடுங்க. ஸோ நம்ம மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகே, அப்போ என்னப்பா பண்ணியிருப்போம்? தட் இஸ் 0.2 ln ஆஃப் GMD by GMR மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர். ஸோ இது என்னோட கண்டக்டர் 1ல கிரியேட் ஆகிற இண்டக்டன்ஸ் வேல்யூ. ஓகே, இதே தான் கண்டக்டர் 2லயும் இருக்க போற இண்டக்டன்ஸ். இப்போ GMD GMR வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ GMDன்றது தட் இஸ் 0.2 ln ஆஃப் ஸ்மால் டி டிவைட் பை கேபிட்டல் ஆர் டேஷ் மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர். சரி, இதுதான் என்னோட இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ். ஓகே, திஸ் இஸ் இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ். ஓகே, ஸோ இது என்னோட இண்டக்டன்ஸ் பர் ஃபேஸ். சார் ஒருவேளை உங்களுக்கு டியோட டிஸ்டன்ஸ் 5 மீட்டர், ஸோ அடுத்ததாக ரேடியஸ் வந்து 0.5 மில்லிமீட்டர் இல்லை ஒரு 2 மில்லிமீட்டர் அந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அப்போ ஈஸியாக உங்களால் இண்டக்டன்ஸை வேல்யூவை கண்டுபிடிச்சிட முடியுமா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இது வந்து பர் ஃபேஸ் ஒரு இண்டக்டரில் இருக்கிற வேல்யூ. அதுவே உங்களுக்கு டோட்டல் இண்டக்டன்ஸ் ஆர் லூப் இண்டக்டன்ஸ் ஆர் சர்க்கியூட் இண்டக்டன்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா, ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து டோட்டல் or loop or circuit so எப்பவுமே இது L1 plus L2 சார். ஓகே, so loop inductance is nothing but inductance of 1 plus inductance of 2. so இந்த ரெண்டு இண்டக்டன்ஸும் ஆட் பண்ணா அதுக்கு பேர் தான் loop inductance. அப்போ therefore ரெண்டுமே ஆட் பண்ணா என்ன சார் வரும்? 0.2 plus 0.2 will become into LC ன்னு எழுதுறேன். loop inductance or total inductance 0.2 plus 0.2 வந்து 0.4. so 0.4 ln of small d by r ன்னு வருதா? r dash. so milli henry per kilometer. Okay, so loop inductance is 0.4 ln of small d divided by r dash. Okay, இதுதான் என்னோட டோட்டல் இண்டக்டன்ஸ். இந்த ரெண்டு வயர் இருக்குல்ல, ஒரு சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன், அதாவது சிங்கிள் ஃபேஸ் 2 வயர் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதில் வந்து கிரியேட் ஆகிற இண்டக்டன்ஸோட வேல்யூவை இதை பேஸ் பண்ணி சொல்ல முடியும். அப்போ ப்ராக்டிக்கலி எல்லா 2 வயர் கண்டக்டர்ஸ்லையுமே இந்த இஷ்யூஸ் நடக்கும்பா. ஓகே, இந்த இண்டக்டன்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ கிரியேட் ஆகும்பா. ஸோ அப்படி கிரியேட் ஆக போகிற அந்த வேல்யூ தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 0.4 ln of d divided by r dash, that is milli henry per kilometer. இது ஒரு 2 wire டிரான்ஸ்மிஷன் லைனோட இண்டக்டன்ஸ். இப்போ உங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்கன்னா இண்டக்டன்ஸ் வேல்யூவை கேட்பாங்க, ஆன்சரா கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஓ கொடுத்துருவாங்க, டி இஸ் 10 மீட்டர். ஓகே, சி திஸ் இஸ் 10 மீட்டர். அடுத்ததான் இவன் வந்து 0.1 மீட்டர்.
ஓகே, இவன் வந்து 10 மீட்டர், இவன் வந்து 0.1 மீட்டர். அப்போ நீங்கள் இந்த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்ம்டு இந்த டிரான்ஸ்மிஷன் லைன் இல்லை டோட்டல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த லைன் என்ன டிரான்ஸ்மிஷன் லைனில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ஓகே அப்பா, ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ இது பேசிக்கு. ஒரு 2 ஒயர் போகுதுன்னா அதில் என்ன இண்டக்டன்ஸ் இருக்கும்ன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அடுத்ததா நெக்ஸ்ட்டு சார், இந்த 2 ஒயருமே சாலிட் கண்டக்டராக இருந்தால் தான் இது பொருந்தும். திஸ் இஸ் ஃபார் த சாலிட் கண்டக்டர். ஓகே, திஸ் இஸ் ஃபார் சாலிட் கண்டக்டர். ஓகே, இது வந்து சாலிட் கண்டக்டர். ரெண்டாவது நம்ம இதுவே ஸ்டாண்டர்ட் கண்டக்டரா இருந்தா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ செகண்ட் வந்து விச் இஸ் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஸோ சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் தான்ப்பா. அகெயின் இதுவுமே சிங்கிள் ஃபேஸ் 2 ஒயர் தான். பட் இந்த முறை அது சாலிட் கண்டக்டர் கிடையாது, ஸ்டாண்டர்ட் கண்டக்டர். ஓகே, சி திஸ் இஸ் ஸ்டாண்டர்ட்னா என்னப்பா அர்த்தம்? ஒரு சாலிட் கண்டக்டருக்குள்ள மல்டிபிள் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும், மல்டிபிள் கண்டக்டர்ஸ் இருக்கும். தட் இஸ் நோன் as ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஓகேயா, ஸோ இது என்னோட ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ். ஸோ ஈவன் 2 பேருக்குமான டிஸ்டன்ஸ்ன்றது தட் இஸ் டி. அடுத்ததா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ல ஃபார்ம் ஆகிற இண்டக்டன்ஸ் பர் கண்டக்டரும் வேணும், டோட்டல் இண்டக்டன்ஸும் வேணும்ப்பா நமக்கு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? நமக்கு என்ன தெரியும்? ஜிஎம்டி வில் நாட் பி அஃபெக்ட். கரெக்டா? ஜிஎம்டியை பொறுத்த வரைக்கும் வில் நாட் கெட்டிங் அஃபெக்ட். ஓகே, ஜிஎம்டின்றது தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஒன்லி. ஓகே, அதில் வந்து சப் கண்டக்டரா, சாலிட் கண்டக்டரா, இல்லை பண்டில் கண்டக்டரா, அதை பொறுத்துலாம் மாறாது. ஏன்னா தட் இஸ் மியூச்சுவல் லிங்கேஜ். ஸோ அதில் ஒரே ஒரு லிங்கேஜ் மட்டும்தான் இருக்கும். ஜிஎம்டின்றது தட் இஸ் ஸ்மால் டி தான். ஆனால் ஜிஎம்ஆர் இது ஒரு 7 லேயர் கண்டக்டருக்கு நம்ம ஜிஎம்ஆரை கால்குலேட் பண்ணியிருப்போம், போய் பாருங்களேன். இது ஒரு 7 சப்ஸ்டாண்ட், இன்னைக்கு கூட எழுதுனேன், ஃபர்ஸ்டே எழுதுனேன் பாருங்க. ஸோ ஒரு 7 சப்ஸ்டான்ஸ் இருந்துச்சுன்னா ஜிஎம்ஆர் வில் பி 2.17 R. ஓகே, அவ்வளோதான். தட் ஜிஎம்ஆர் இஸ் 2.17 R. ஓகே, அப்போ தேர்ஃபோர் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்? இண்டக்டன்ஸ் L1 அண்ட் இண்டக்டன்ஸ் L2. ஸோ அப்போ எல்சி லூப் இண்டக்டன்ஸ் என்ன? 0.4 ln of GMD by GMR. So L1 L2 is equal to 0.2 ln of GMD by GMR. So loop inductance is equal to 0.4 ln of GMD by GMR. So இப்போ just substitute பண்ணுங்க, 0.4 into ln of GMD என்ன? That is small d. GMR என்ன? That is 2.17 into R. So this is loop inductance. Okay, so LC is equal to 0.4 ln of D divided by 2.17 into R. ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன சேஞ்சு? ரெண்டுமே ஒரே கண்டக்டர் தான், ஒரே சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷன் தான். ஆனால் இந்த இடத்துல சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்மிஷனை சாலிட் கண்டக்டராக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் சாலிட் கண்டக்டர். வேணும்னா இதை பெருசாக கூட போட்டுக்கோங்க. ஓகே, ரேடியஸ் வந்து 6. So this is solid conductor. So இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கோம்? ஸ்டாண்டர்ட் கண்டக்டரை யூஸ் பண்றோம். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் கண்டக்டரா யூஸ் பண்றப்ப என்ன ஆயிருக்கு? 0.4 ln of D divided by 2.17 R மாறி இருக்கு. ஓகேயா? ஸோ அடுத்ததா அப்போ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் முடிஞ்சிச்சு. அடுத்ததா தேர்ட் பண்டில் கண்டக்டர்ஸா இருந்தா
ஓகே சார், இங்கே உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க, இது மாதிரி கேட்பாங்க. ஒரு 2 சாலிட் ஒயர்ஸ் போயிட்டு இருக்கு, அதோட டிஸ்டன்ஸு, அதோட ரேடியஸு அதெல்லாம் கொடுத்துட்டு இண்டக்டன்ஸ் ஃபார்ம்டு இன் த சாலிட் கண்டக்டர், இண்டக்டன்ஸ் ஃபார்ம்டு இன் திஸ் சர்க்யூட். ஸோ அப்போ இந்த சர்க்யூட்டில் இண்டக்டன்ஸ் எவ்வளவு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்போ ஈஸியாக உங்களால் இந்த சர்க்யூட்டில் ஃபார்ம் ஆன இண்டக்டன்ஸை சொல்ல முடியும் தானேப்பா? ஸோ கிளியர் தானே, ஈஸி தானே, இண்டக்டன்ஸை ஈஸியாக உங்களால் ரெப்ரசென்ட் பண்ண முடியும், ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் இது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப அதிகமான இண்டக்டன்ஸ் கொஷின்ஸ் கேட்கல, பட் இதுக்கப்புறம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி சிம்பிளான கொஷின்ஸ் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இது ஏன் ஸ்டாண்டர்ட் கண்டக்டராக இருந்தால் ஸோ இப்படி தான் இருக்கும். டிஆர்பியில் பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்கப்பா, டிஆர்பியில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. டிஎன்பிசியில் எப்பயாச்சும் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் இல்லை 1 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு 30 கொஷின்ஸ் வந்ததுனால டெஃபினட்டாக அவங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக தேவை. 2 செட்டு வேணும் இப்போ எனக்கு நம்ம எக்ஸாம்ஸ்க்கு. ஸோ ஒரு பிடபிள்யூடி சிலபஸில் ஒரு எக்ஸாம் நடக்க போகுது, அண்ட் டிஎன்இபி சிலபஸில் ஒரு எக்ஸாம்ஸ் நடக்க போகுது. ஸோ இப்போ இந்த 2 சிலபஸில் பவர் சிஸ்டம்லேயே எத்தனை கொஷின்ஸ் இருக்குது பாருங்களேன். இந்த 2 சிலபஸில் பவர் சிஸ்டமில் எத்தனை கொஷின்ஸ் இருக்குது? எஸ், அதில் ஒரு 30, இதில் ஒரு 30, 60 கொஷின்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இப்போ இந்த பவர் சிஸ்டமில் எப்பவுமே எக்ஸாமினர் ஒரே ஒரு செட்டாக எடுப்பாங்க இல்லை. ஸோ ஒரு 3 செட்டு 4 செட்டு கொஷின் தான் எடுப்பாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம் நடக்க போகுதுன்னா அதுக்கு டெஃபினட்டாக இன்னொரு ரீ கொஷினுக்கும் 2 செட்டானா எடுப்பாங்க. ஓகே, இந்த ஒரு செட்டு நடக்கலை, ஏதாச்சும் இஷ்யூன்னா அடுத்த செட்டு சஃபில் பண்ணி கொடுக்குவோம். ஸோ அதுக்காக அட்லீஸ்ட் 2 இல்லைன்னா 3 செட்டு இருக்கும். ஓகே, அப்போ அவ்வளவு கொஷின்ஸ் கேட்க போகிறாங்கன்னா டெஃபினட்டாக பவர் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் சரி, மெஷின்ஸும் அண்ட் யூனிட் 10 இருந்தாலும் ஸோ எல்லா இடத்துலையும் இன்னும் டீட்டெயில்டான கொஷின்ஸ்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்கும்பா. ஓகே, ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக நீங்கள் அதை படிச்சுட்டு இருக்கணும். ஓகே, அதனால தான் நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரிதிங் உங்களுக்கு புக்கில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கில், ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம்ப்பா. ஓகே, ஸோ இப்போ ஃபர்தராக இதில் போகலாம். நெக்ஸ்ட் டைப்பை நம்ம போகலாம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்ஸ் அண்ட் பண்டில் கண்டக்டர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து 2 சப்கண்டக்டர் பண்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 சப்கண்டக்டர்ஸ் பண்டில், இந்த சப்கண்டக்டர்ஸ் இஸ் a solid subconductor. ஸோ ரொம்ப ஈஸிப்பா, இதை வந்து ஒரே ப்ரொசீஜராக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இதில் எல்லா மாதிரியான கொஷின்ஸும் அட்டன் பண்ணலாம். ஸோ இப்போ 2 சப்கண்டக்டர் பண்டில்னு சொல்கிறாங்களா, அப்போ ஒரு ஃபேஸ் இது இன்னும் கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு சப்கண்டக்டர் பண்டில், இது ஒரு சப்கண்டக்டர் பண்டில். திஸ் இஸ் ஃபேஸ் அண்ட் திஸ் இஸ் நியூட்ரல். ஓகே, ஸோ இதுதான் என்னோட சப்கண்டக்டர் பண்டில். இந்த இடத்துல என்னோட ஐ கரண்ட் போச்சு அப்படின்னா இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்னா I/2 கரண்ட் வந்து பிரிஞ்சு போயிருக்கும். அண்ட் டிஸ்டன்ஸ் இஸ் டி தான். ஓகே, ஸோ இதோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அகெயின் டி தான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு இவனோட ரேடியஸ் இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இன்பிட்வீனுக்கு இடையிலேயே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னோட டி. இந்த 2 சப்கண்டக்டருக்கு இடைப்பட்ட தட் இஸ் D1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஏன்னா அதை நான் டின்னு எடுத்தேன்னா ஸோ இதை நான் வந்து D1ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து டயாமீட்டர் ஆஃப் த சப்கண்டக்டர். அப்போ ரேடியஸ் வேணும்னா திஸ் இஸ் ஆர். ஓகே, ஸோ அப்போது இங்கிருந்து இது வரையும் இருக்கிறது ஆர். கிளியரா, இதுதான் என்னோட ஆர். ஸோ இப்போ இந்த கேஸில் என்னோட ஜிஎம்டி ஜிஎம்ஆர் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, ரைட்? ஸோ நமக்கு தெரியும், ஸோ ஜிஎம்டியில் தேர் இஸ் நோ மாடிஃபிகேஷன்ஸ். ஜிஎம்டின்றது தட் இஸ் த மியூச்சுவல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னா டி மட்டும்தான், ஸ்மால் டி. ஓகே, அடுத்ததா இப்போ இது ஜிஎம்ஆர் சார். ஜிஎம்ஆருக்கு இப்போ நம்ம எழுதியிருக்கோம் பாருங்களேன், சப்கண்டக்டர்ஸ்க்கு பண்டில் கண்டக்டர்ஸ்க்கு நம்ம எழுதியிருக்கோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே, ஃபர்ஸ்ட் இதுலேயே. ஸோ எஸ், ஜிஎம்ஆர் இஸ் ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்டூ டி. கரெக்டா, ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்டூ டி. ஸோ இந்த இடத்துல இந்த டின்றது என்ன டி சார்? இந்த டிஸ்டன்ஸ் டியா? இந்த டிஸ்டன்ஸ் டி கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ் D1. ஓகே, திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ். இந்த சப்கண்டக்டர் 2 இருக்குல்லப்பா, அந்த சப்கண்டக்டர்ஸோட டிஸ்டன்ஸ் தான் நம்ம பேசணும்.
ஸோ இந்த சப்கண்டக்டர் இருக்காம பாருங்க, அந்த ரெண்டு சப்கண்டக்டருக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் தட் இஸ் d1. ஸோ ஜிஎம்ஆரை எழுதுறப்போ இந்த d1 எடுத்துக்கணும், ஜிஎம்டி எடுத்துக்கிறப்போ இந்த இதை எடுத்துக்கணும். ஸோ ஜிஎம்டிக்கு இந்த டி ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஸோ ஜிஎம்ஆருக்கு சேம் ஃபேஸஸ்க்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ். ஓகே, அப்போ ஜிஎம்டிக்கு தட் இஸ் கேபிட்டல் டி அண்ட் ஜிஎம்ஆர் எழுதுறப்போ நீங்கள் ஸ்மால் டியை தான் எழுதணும். சாரி, இதுவுமே ஸ்மால் டி தான், இது d1. ஓகே, GMR is equivalent to அங்கே நம்ம என்ன பார்த்தோம்ப்பா, ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்ட்டு டி அப்படின்னு எழுதணுமா. ஸோ ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்ட்டு டின்னு தானே எழுதியிருக்கோம், ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்ட்டு டி. ஸோ இது வந்து வெறும் டி கிடையாதுப்பா. ஸோ திஸ் இஸ் d1. புரியுதா? ஸோ ரூட் ஆஃப் ஆர் டேஷ் இன்ட்டு d1 அப்படின்னு எழுதணும். ஏன்னா அது டி கிடையாது, டின்றது மியூச்சுவல் டிஸ்டன்ஸை சொல்லுச்சு, ஆனால் d1ன்றது செல்ஃப் டிஸ்டன்ஸை சொல்லுது. புரியுது இல்லை? ஸோ டி அப்படின்றது மியூச்சுவல் டிஸ்டன்ஸ், d1ன்றது செல்ஃப் டிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். ஸோ ஈஸியாக நம்ம மீதி திங்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது ஆர்ன்றது ரேடியஸ் ஆஃப் ஈச் சப்கண்டக்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏ ஃபேஸ் அண்ட் இண்டக்டன்ஸ் ஆஃப் பி ஃபேஸ். ஸோ ஏபி அப்படின்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான், இல்லை 1 and 2ன்னு சொல்லி போட்டாலும் ஒன்று தான். நான் இங்கே 1 and 2ன்னு போட்டிருக்கேன்னா, ஸோ இங்கேயும் நான் மேபி 1 and 2ன்னு கூட போட்டுக்கிறேன். இதில் எந்த இஷ்யூஸும் இல்லைப்பா. ஸோ என்ன ஃபார்முலா, 0.2 ln ஆஃப் GMD by GMR மில்லி ஹென்ரி per கிலோமீட்டர். ஸோ ஜஸ்ட் எல்சி டோட்டலை நம்ம எழுதுனா அப்போ 0.4 ln ஆஃப் GMD by GMR மில்லி ஹென்ரி per கிலோமீட்டர். ஸோ இப்போ இது என்ன சார் வரும், 0.4 ln ஆஃப் GMD என்ன சார், தட் இஸ் ஸ்மால் டி. ஸோ GMR என்ன சார், தட் இஸ் R dash into D1. மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர். இது என்னோட டோட்டல் இண்டக்டன்ஸ். புரியுது இல்லப்பா? அப்போ ஒரு 2 சப்கண்டக்டர் பண்டிலா இருந்தாலுமே உங்களால ஈஸியா அது எழுத முடியும்லப்பா. அப்ப அதே மாதிரி 3 சப்கண்டக்டர் பண்டிலா இருந்தாலோ, ஸோ இந்த சப்கண்டக்டர் பண்டிலா எல்லாமே இதுல திரும்ப ஸ்டாண்டர்டா இருந்தாலோ எல்லா திங்ஸும் என்னால எழுத முடியும். ஓகே, ஸோ இப்போ இதில் ஒரு 3 ஃபேஸ் சிமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ சிமெட்ரிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் என்னப்பா, சேம் டிஸ்டன்ஸ் தான் வரும். ஜஸ்ட் அதை நம்ம பார்ப்போம், அதுக்கப்புறமா அன்சிமெட்ரிக்கல்குள்ளே போகலாம். ஓகேயா? ஸோ ஏன்னா இதில் ஒரு டிரான்ஸ்பொசிஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் இது எல்லாமும் உங்களுக்கு நான் சொல்லிட்டும் இருக்கேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு இதை எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. ஓகேயா? ஸோ இதனால வரப்போகிற பிரச்சனையும் நம்மளுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அண்ட் எக்ஸாம்லேயும் இதை நமக்கு கேட்க போகிறாங்க, அதனால இதை நம்ம பார்க்குறோம். ஓகே, அடுத்ததா 3 ஃபேஸ் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். சார் இப்போ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னா என்னப்பா அர்த்தம்? ஸோ 3 கண்டக்டர்ஸ் இருக்கும், சேம் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஸோ இது ஏ ஃபேஸ் அண்ட் இது பி ஃபேஸ் அண்ட் இது சி ஃபேஸ். ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ். ஸோ இப்போ எல்ஏ, எல்பி, எல்சி இந்த 3மே கால்குலேட் பண்ணுங்களேன், சேமாக தான் சார் வரும். ஏன் சார் எல்ஏ, எல்பி, எல்சி 3 ஃபேஸஸோட இண்டக்டன்ஸ் சேமாக இருக்குது? ஸோ எதுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் அ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். ஒரு சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அதோட இண்டக்டன்ஸ்ன்றது வில் பி ஆல்வேஸ் சேம். ஓகேயா? ஸோ அதனால தான் ஏ ஃபேஸ், பி ஃபேஸ், சி ஃபேஸ் 3யுமே நான் ஈக்குவல் போடுறேன். ஸோ அடுத்ததான் இதோட இண்டக்டன்ஸ் என்ன, தட் இஸ் 0.2 ln ஆஃப் GMD by GMR மில்லி ஹென்ரி per கிலோமீட்டர்ஸ்.
ஸோ இப்போ சார் GMR ஆஃப் சிஸ்டம் என்ன வந்திருக்கும்? அப்போ எழுதிருந்தீங்கன்னா என்ன சார் வரும்? 0.2 ln of நெக்ஸ்ட் GMDயோட வேல்யூ என்ன? இந்த டயக்ராமோட GMD வேல்யூ என்னப்பா? ஈஸியாக என்னால் சொல்ல முடியுமா? ஸோ இந்த கிவன் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு GMD என்ன? GMD இஸ் ஸ்மால் d. GMR R dash. கரெக்டா? இவனுக்கு எப்படி ஸ்மால் டியோ அதே மாதிரி தான் இவனுக்கு R டேஷா இருந்திருக்கும். அப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 0.2 ln ஆஃப் GMDக்கு தட் இஸ் ஸ்மால் டி வரும்பா. ஸோ GMRக்கு தட் இஸ் R டேஷ் வரும். இதுதான் என்னோட LA LB LC இண்டிவிஜுவலாக. ஓகே, ஸோ இதுதான் என்னோட இண்டிவிஜுவல் வேல்யூஸ். ஸோ இது எப்போ மட்டும் பொருந்தும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் இல்லைன்னா ஈக்விலேட்ரல் டிஸ்டன்ஸில் மட்டும்தான். சேம் டிஸ்டன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் சேம் டிஸ்டன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ வரும். சரி, இதுவே இல்லாமல் போச்சுன்னா அப்போ என்ன வரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ என்ன பிரச்சனைகள் நடக்குது? 3 phase அன்சிமெட்ரிக்கல். ஸோ அன்சிமெட்ரிக்கல் டிரான்ஸ்போஸ் பண்ணலை, அன்டிரான்ஸ்போஸ்டு. டிரான்ஸ்போசிங் பின்னாடி நம்ம பார்ப்போம் ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே நம்ம டிரான்ஸ்போஸ் பண்ணலை, அன்டிரான்ஸ்போஸ்டு. ஸோ 3 phase அன்சிமெட்ரிக்கல் அன்டிரான்ஸ்போஸ்டு அரேஞ்ச்மெண்ட். த்ரீ ஃபேஸு அன்சிமெட்ரிக்கல் அன்டிரான்ஸ்போஸ்டு அரேஞ்ச்மெண்ட். ஸோ இப்போ பாருங்க, ஒவ்வொரு கண்டக்டரோட டிஸ்டன்ஸ் இருக்குல்லப்பா, அது வந்து சேம் டிஸ்டன்ஸ் கிடையாதுப்பா. இங்க பாருங்க, இது சிமெட்ரிக்கல் டிஸ்டன்ஸா? இவனோட டிஸ்டன்ஸ் எல்லா இடத்துலையும் சேமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரி, இதுவும் ஏ ஃபேஸ் அண்ட் பி ஃபேஸ் அண்ட் சி ஃபேஸாக எடுத்துப்போமே. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன? That is DAB and in the distance என்ன? DBC and in the distance என்ன? DAC. ஓகே, ஸோ இப்போ 3 அன்சிமெட்ரிக்கல் அண்ட் அன்டிரான்ஸ்போஸ்டு அரேஞ்ச்மெண்ட் இது. ஸோ இப்போ ஒவ்வொரு ஃபேஸுக்குமான டிஸ்டன்ஸ்ன்றது தட் இஸ் DAB, DAC அண்ட் DBC. ஓகே, இதுதான் என்னோட சிமெட்ரிக்கல் டிஸ்டன்சஸ்ப்பா. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸை கண்டுபிடிக்க போறோம். ஏன்னா இந்த கிவன் டயக்ராமுக்கு நம்ம வந்து GMR நம்ம கால்குலேட் பண்ணலை பெருசா. ஓகேயா? ஸோ ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு நம்ம GMRஸை கால்குலேட் பண்ணலை. ஸோ இதோட செல்ஃப் லிங்கேஜும் மியூச்சுவல் லிங்கேஜஸும் இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் என்ன கால்குலேட் பண்ண போறேன்னா இந்த சிஸ்டமோட இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ண போறேன். பிகாஸ் இன் வாட் வி நோ, இண்டக்டன்ஸ்னா என்ன நம்ம அதை எழுதலாம்ல. So we know inductance L. So L is equivalent to flux linkage per current. Okay, அப்போ flux linkages per current நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ இப்போ இதோட flux linkages நான் எழுதுறேன். ஓகே, இண்டக்டன்ஸ் ஃபார்முலால இருந்து டைரக்டா நான் எழுதுறேன். psi A, ஃபர்ஸ்ட் A ஃபேஸோட flux linkage, அடுத்ததா B ஃபேஸ், அடுத்ததா C ஃபேஸ். Psi A, that is flux linkage in a phase is equivalent to mu naught I divided by 2 pi IA ln of 1 divided by DAA. So இதோட self distance DAA என்றது. ஓகே, ஸோ இதோட self distance தான் DAA. ஓகே, ஸோ IA ln of 1 divided by DAA plus IB ln of 1 divided by DAB. ஃபர்ஸ்ட் அதோட செல்ஃப் லிங்கேஜ் எழுதிட்டேன். அடுத்ததா ஐபின்றதுனால வந்த மியூச்சுவல் லிங்கேஜ், அடுத்ததா ஐசின்றதுனால வந்த மியூச்சுவல் லிங்கேஜஸ். ஸோ ஏன்னா நமக்கு என்ன தெரியும், ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் நேற்றே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இஸ் நத்திங் பட் சை ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்.
ஓகே. ஸோ ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்ன்றது தட் இஸ் பிகாஸ் ஆஃப் செல்ஃப் லிங்கேஜ் அண்ட் மியூச்சுவல் லிங்கேஜஸ். அப்போ என்ன பண்ணணும், டிஏஏன்றது தட் இஸ் செல்ஃப் லிங்கேஜ். ஸோ ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே மியூச்சுவல் லிங்கேஜஸ். அப்போ நெக்ஸ்ட் ஐசி ln of 1 divided by DAC. ஓகே சார். ஸோ இது என்னோட செல்ஃப் லிங்கேஜஸ், ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ். ஸோ இது மாதிரி அனதர் ஃபேஸஸ்க்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் நம்ம ஆல்டர் பண்ணுவோம்ப்பா. ஓகே. ஸோ இதை வந்து இன்னும் நம்ம ஆல்டர் பண்ணுவோம். ஸோ இதை 5a/ia எழுதுகிறேன். ia/ia. ஸோ சின்ன மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த போர்ஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் அதோட ரிசல்ட் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஓகே. இதுக்கு என்ன வரும்னா μ0i டிவைடட் பை 2π இன்டூ ln of 1 divided by r1 ln of 1 divided by r1. திஸ் இஸ் DAன்றது r1 நமக்கு தெரியும், ரைட்? அதோட செல்ஃப் டிஸ்டன்ஸ்ன்றது r1. அடுத்ததா ஸோ ப்ளஸ் ரிமைனிங் minus 1/2 minus j root 3 divided by 2 ln of 1 divided by DAB. அடுத்ததா திரும்பவும் minus 1 divided by 2 plus j 3 root 3 divided by 2. So into ln of 1 divided by 1 divided by DAC. ஸோ கிளியரா சார்? இதுதான் சார் எக்ஸ்பிரஷனு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னோட ஃப்ளக்ஸுக்கு ரியல் டேர்ம் அண்ட் இமேஜினரி டேர்மை நம்ம பிரிப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. அந்த ரியல் அண்ட் இமேஜினரியை நம்ம பிரிப்போம். ஸோ இதை பிரித்ததுக்கப்புறமா ஃபைனலாக த ψa/iaன்றது என்ன, LA. ψ/iன்னா L. அப்போ இது என்ன ஆகிடும், μ0L இருக்கும் divided by 2π. okay, μ0L divided by 2π. so into ln of square root of DAB into DAC. okay, so ln of square root of DA by DAC divided by R dash. sir log A by B formula la na use பண்ணிருக்கேன் into R dash plus j root 3 divided by 2 ln of DAB divided by DAC அப்படின்னு வரும் சார். ஓகே. இதுதான் இண்டக்டன்ஸ் ஆஃப் a L phase. இதே மாதிரி தான் எனக்கு B ஃபேஸஸ்க்கு வந்திருக்கும், C ஃபேஸுக்கும் வந்திருக்கும், அண்ட் D ஃபேஸ்க்கும் A ஃபேஸ்க்கும் வந்திருக்கும். A ஃபேஸுக்கு வந்துச்சு, B and Cக்கு வந்திருக்கும். ஓகே சார். ஃபைனலாக இந்த மியூச்சுவல் லிங்கேஜஸ் என்னவா இருக்கும்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா இப்போ நான் LAக்கு எழுதுனேன்னா ஸோ அதே மாதிரி மூணுத்துக்குமே எழுதுறேன்ப்பா. LA எழுதிட்டேன்னா ஸோ LB எழுதுறேன். ஏன்னா அதை எழுதுனாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அந்த டெரிவேஷன்ஸை நான் மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன், LB எழுதுறேன். ஸோ LBன்றது தட் இஸ் μ0L divided by 2π ln of cube root of DBC DBA divided by R dash plus j root 3 divided by 2 ln of DBC divided by DBA. அடுத்ததா LC is equivalent to μ0I divided by 2π ln of 1 root of DCA DCB divided by R dash plus j root 3 divided by 2 ln of DCA divided by DCB. ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, தட் இஸ் மியூச்சுவல் லிங்கேஜஸ். அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே செல்ஃப் லிங்கேஜஸ். திஸ் இஸ் மியூச்சுவல் லிங்கேஜஸ். இங்கே பாருங்க, DBC DBAன்றது சேமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் DBCன்றது இந்த டிஸ்டன்ஸ் சி, இந்த டிஸ்டன்ஸ் இஸ் DBC. அடுத்து DBAன்றது இந்த டிஸ்டன்ஸு. அடுத்ததா நெக்ஸ்ட் இது பாருங்க, DAB DAC. DABன்றது என்னப்பா, DABன்றது இந்த டிஸ்டன்ஸு, DACன்றது இந்த டிஸ்டன்ஸ். இங்கே பாருங்க, முன்ன இந்த ரெண்டு லாங் லென்த்து மல்டிப்ளை லான் எடுத்திருந்தேன்.
முன்ன அந்த ரெண்டு லாங் டிஸ்டன்ஸ்க்கு லான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த முறை ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு லான் எடுக்கிறேன். நீங்கள் அடுத்ததுல செக் பண்ணாலும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு லான் எடுக்கிறேன். அப்போ ஃபைனலாக என்னோட மியூச்சுவல் லிங்கேஜஸ்ன்றது டிஃபர் ஆகிடும் சார். ஓகே, செல்ஃப் லிங்கேஜ் ஓகே தான், பட் மியூச்சுவல் லிங்கேஜ் இருக்கு பாருங்க, அது டிஃபர் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த லிங்கேஜஸ் டிஃபர் ஆகிடும். சிம்பிளாக இந்த லிங்கேஜஸ் டிஃபர் ஆகிறதுனால எல்ஏ டிஃபர் ஆகும். எல்ஏவும் எல்பியும் இட் இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு எல்சி. ஆனால் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது சேமாக இருக்கும். இங்கே பாருங்க, சிமெட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் எல்ஏ எல்பி எல்சின்ற எல்லா வேல்யூவும் சேம். ஆனால் அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்ஏ எல்பி எல்சி இண்டக்டன்ஸ் ஆஃப் ஈச் ஃபேஸ் வில் டிஃபர். ஓகே, அப்போ ஒவ்வொரு ஃபேஸ்லையும் இருக்கிற இண்டக்டன்ஸோட லிங்கேஜ்ன்றது வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு ஃபேஸில் அதிகமான லிங்கேஜஸ் இருக்கும், ஒரு ஃபேஸில் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த லிங்கேஜஸ் அதிகமாகுதுன்னா, இண்டக்டன்ஸ் அதிகமாகுதுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸல்னா என்னப்பா, ஒமேகா இன்டு எல். அப்போ எல் வேரி ஆகுதுன்னா எக்ஸ்எல் வேரி ஆகும். அப்போ XA XL of A it is not is equal to XL of B, it is not is equal to XL of C. அப்ப inductive reactance will getting varying. Inductive reactance into current தான் நம்ம என்னன்னு சொல்றோம், I into XL is nothing but voltage. Okay, அப்போ I into XL is nothing but voltage. அப்போ VRA is not equal to VRB. ஓகே, ஸோ வோல்டேஜஸ்ன்றது டிஃபர் ஆகுது. ஓகே, ஸோ வோல்டேஜஸ் நீங்கள் விஆர்ன்னு போட வேண்டாம், ஸோ ஆர் ஃபேஸ்ன்னு மீன் பண்ணிடுவோம். VA is not is equal to VB, it is not is equal to VC. ஓகே, அப்போ வோல்டேஜஸ் டிஃபர். அப்போ பாருங்களேன், இந்த அசிமெட்ரிக்கல் லைன், ஒரு அசிமெட்ரிக்கல் லைனை பொறுத்த வரைக்கும் இண்டக்டன்ஸ் வேரி ஆகுது, ரியாக்டன்ஸ் வேரி ஆகுது, இம்பிடன்ஸ் வேரி ஆகுது, வோல்டேஜஸ் வேரி ஆகுது. அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல ரிசீவிங் எண்ட்ல ஒரு வோல்டேஜ் இருந்துச்சுன்னா அதே வோல்டேஜ் வேற அடுத்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஸோ இப்போ சென்டிங் எண்ட் பேலன்ஸ்டா இருந்தாலுமே ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற வோல்டேஜஸ் ஒவ்வொரு ஃபேஸுக்கும் வேற வேறவா இருக்கும். நம்ம இதை பவர் சிஸ்டம்ல பார்த்துருமேப்பா. பவர் சிஸ்டம்ல VA நாட் ஈக்குவல், VA வந்து நாட் ஈக்குவல் டு VB நாட் ஈக்குவல் டு VCன்னா என்ன கண்டிஷன் இது? இது பேலன்ஸ்டா? இது நம்ம தெளிவா பார்த்தோம். ரிசீவிங் எண்ட் இஸ் நாட் பேலன்ஸ்ட். ஓகே, என்னோட ரிசீவிங் எண்ட்ன்றது பேலன்ஸ்ட் ஆகாது சார். even for a even balanced sending end. சார் நீங்க சென்டிங் எண்ட்ல பேலன்ஸ்டு வோல்டேஜ் தான் சார் கொடுத்தீங்க. சென்டிங் எண்ட் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு. ஒவ்வொரு ஃபேஸஸ்லயும் சென்டிங் எண்ட்ல இருக்கிற வோல்டேஜ் டிராப்ஸ் ஈக்குவலா இருக்கு. ஓகேயா, பட் ஆனா அந்த ரிசீவிங் எண்ட்ல இருக்கிற அந்த வோல்டேஜ் டிராப்ன்றது அன்ஈக்குவலா இருக்கு. ஓகே, சென்டிங் எண்டோட வோல்டேஜஸ்ன்றது ஈக்குவலா இருக்கு அண்ட் ரிசீவிங் எண்டோட வோல்டேஜஸ்ன்றது அன்ஈக்குவலா இருக்கு. ஓகேயா, அப்ப therefore இந்த கண்டிஷன் தான் நம்ம அன்பேலன்ஸ்டு கண்டிஷன் சொல்றோம். ஓகே, அப்போ ரிசீவிங் எண்ட் வந்து சென்டிங் எண்ட் பேலன்ஸ்டா இருந்தாலுமே பேலன்ஸ்டா இல்லை. சென்டிங் எண்ட் நீங்க பேலன்ஸ்டா தான் சார் வச்சிருக்கீங்க, பட் ஸ்டில் ரிசீவிங் எண்ட்ன்றது பேலன்ஸ்டா இல்லை. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ரீசன்ன்றது லிங்கேஜஸ் தான். ஓகே, என்னோட ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ் தான். ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க ஒரு சென்டிங் எண்ட பேலன்ஸ்டா கொடுத்தீங்க. பவர் சிஸ்டம்ல பேலன்ஸ்டான சிஸ்டம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. சிஸ்டம்ல ரிசீவிங் எண்ட் கண்டிப்பா பேலன்ஸ்டா இருக்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? To bring this system into balance, we usually transpose the network. Okay, to resolve this, இதை என்ன எழுதிக்கலாம்? To resolve this, we usually do transposition. So இதை சரி பண்ணணும்ப்பா. ஸோ என்னோட ரிசீவிங் எண்டை அன்பேலன்ஸ்டா இருக்கிறத பேலன்ஸ்டா மாற்றணும்ப்பா. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்னா
என்னோட டிரான்ஸ்போசிஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ திஸ் ப்ராப்ளம் இஸ் ரிசால்வ்டு. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, டிரான்ஸ்பொசிஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்பொசிஷன் அதாவது சார் நீங்கள் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் ஃபுல்லாகவுமே எப்பவுமே ஏ ஃபேஸ் கண்டக்டர் ஒரே சைட்லையும், பி ஃபேஸ் கண்டக்டர் ஒரே சைட்லையும், சி ஃபேஸ் கண்டக்டர் ஒரே சைட்லையும் கொண்டு போகாதீங்க. அப்படி கொண்டு போனதுனால தானே பிரச்சனை. ஆக்சுவலி இங்கே நான் வரைகிறேன், அன்டிரான்ஸ்போஸ்டு நான் இங்கே கொடுக்குறேன். ஓகே, நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்மிஷன் லைனில் மேக்ஸிமம் வேல்யூ என்னவா இருக்கும்னா இண்டக்டன்ஸ். அதனால ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் நம்ம எப்பவுமே இண்டக்டர் மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஓகே, திஸ் இஸ் வாட் ஏ L1 ஆர் LA. and this is LB and L2. இது A phase, இது B phase, இது என்னோட C phase, இது L3, இது LC. ஓகேயா, LA LB LC அப்படின்றது என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட இண்டக்டன்ஸ் டிரான்ஸ்போஸ் பண்ணாத ஒரு கண்டிஷன்ஸில், டிரான்ஸ்போஸ் பண்ணாத ஒரு கண்டிஷன்னா என்னப்பா, அந்தந்த லைன் அந்தந்த ஃபேஸஸில் இருக்கும். ஓகே, எந்த ஒரு சேஞ்சஸும் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதுதான் அன்டிரான்ஸ்போஸ்டு லைன். இந்த லைனோட டிஸ்டன்ஸ் லென்த் இஸ் L. டிரான்ஸ்மிஷன் லைனோட லென்த் இஸ் L. ஸோ இந்த L அப்படின்ற லென்த் இருக்கும்பா. ஸோ இங்கே டிரான்ஸ்பொசிஷன் என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்பொசிஷனில் என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்பொசிஷன் சார் இங்கே அதே ஒயர் தான், அதே லென்த்து தான், ஆனால் எல்லா கண்டக்டரையும் சேம் டிஸ்டன்ஸில் வைக்க மாட்டேன். நான் ஏ ஃபேஸை ஃபஸ்ட்டு 3 டிவைட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஏ ஃபேஸ் A1. ஓகேயா, அடுத்ததா ஸோ இந்த மாதிரி நான் டிவைட் பண்ணிடுவேன். ஸோ இதை A/3 அதாவது L1/3ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ L1/3. ஓகேயா, சி திஸ் இஸ் ஆல்சோ L1/3 அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ L1/3. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃபேஸையும் நம்ம டிவைட் பண்ணிடணும். ஸோ அந்த கண்டக்டரை 3 ஸ்ப்ளிட் பண்ணிடணும். அந்த கண்டக்டரை 3 ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்ப்ளிட்டையும் என்ன பண்ணுறேன்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸ் ஆஃப் கண்டக்டர்ஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன அர்த்தம்னா சிம்பிள் தான்ப்பா. நான் ஒரு லைன் வரைஞ்சி வேணா உங்களுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேயா, ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்போம்னா, சார் இவன் இருக்கான் பாருங்க, இவன் வந்து ஃபஸ்ட் இங்கே கனெக்ட் ஆகிறானா, அடுத்ததாக செகண்டில் போய் கனெக்ட் ஆகிருப்பான், இவனில் கனெக்ட் ஆகிருப்பான். ஸோ இதை தான் நான் சொல்கிறேன். ஸோ இவனில் கனெக்ட் ஆகிருப்பான். அடுத்ததாக இவன் இருக்கானா, ஸோ இவன் வந்து இவனோடதில் கனெக்ட் ஆகிறான். அப்போ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஹாஃப் டைரக்ஷன்ஸ்க்கு அவனோட பொசிஷனை மாற்றிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு டவரில் இதில் இருந்தானா, இந்த இன்சுலேட்டரில் இருந்தானா, செகண்ட் டவரில் ஃபஸ்ட் இன்சுலேட்டருக்கு மூவ் ஆயிடுவான். ஸோ இந்த ஆக்சுவல் இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்பொசிஷன். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு இந்த லைனில் இருக்குது, அடுத்த லைனுக்கு அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒயரை நீங்கள் பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரே சீக்வன்ஸாகவே போகுமான்னு பார்த்தா போகாதுப்பா. ஓகே, ஒரே சீக்வன்ஸாக போகிறதுனா என்ன அர்த்தம், ஸோ இவனோட ஒயரை அப்படியே கீப் ஆன் இப்படி போகுதான்னா போகாது. ஸோ இங்கே போகும், அடுத்ததாக இவனோட பிளேஸுக்கு போகும், அடுத்ததாக இவனோட பிளேஸுக்கு போகும். அந்த மாதிரி கேபிள்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகிறதுனால ஸோ அவனோட மியூச்சுவல் லிங்கேஜஸ் ஒரு டைமில் ரொம்ப ஹையாக இருந்தாலும் அடுத்த டைமில் நீங்கள் கால்குலேட் பண்ணுறப்ப லோவாக இருக்கும். நம்ம அங்கேயே பார்த்தோம்ல, ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது, ஒரு டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் கீப்பான இதை மாற்றி கொடுக்கறதுனால ஸோ இதுக்கு ஆவரேஜ் எடுத்தால் என்னவாயிடும், டோட்டல் எஃபெக்ட் 0 ஆகிடும்.
ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் டிரான்ஸ்போசிஷன். ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணுறோம். ஓகே, ஸோ ஏ ஃபேஸ் கண்டக்டரை ஃபஸ்ட்டு ஏ ஃபேஸில் வச்சுருந்தோமா. ஸோ அடுத்ததா இது வந்து A1 தான்ப்பா. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் A1 இங்கே இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் A1 நெக்ஸ்ட் A1. ஸோ கீப் ஆன் இப்படி தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் டைரக்ஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தான், அடுத்த ஆஃப் டைரக்ஷனுக்கு மிடில் இருக்கிறான், ஸோ லாஸ்ட் ஆஃப் டைரக்ஷன்ல லாஸ்ட்ல இருக்கிறான். ஓகே, அதே மாதிரி தான். ஸோ B1. ஓகே, ஸோ இவனை இங்கே கனெக்ட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் this is C1 and this is C1. ஸோ கிளியரா, இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போசிஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், L டிஸ்டன்ஸா கிடையாது. ஸோ ஈச் டிஸ்டன்ஸ் இஸ் L/3. ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதில் எல்லா பொசிஷன்லையும் A இங்கே தான் இருப்பான், B இங்கே தான் இருப்பான், C இங்கே தான் இருப்பான். ஓகேயா, A B C இதுதான் என்னோட எல்லா பொசிஷன்லையுமே. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே என்னப்பா இருக்கு, ஃபர்ஸ்ட் கேஸில் A இங்கே இருக்கா, ஸோ B இங்கே இருக்கா, C ஃபர்ஸ்ட் ABC ஃபர்ஸ்ட் ஆஃப் டைரக்ஷனுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் சைக்கிளுக்கு ABCன்னு இருந்துச்சுன்னா அடுத்த ஆஃப் சைக்கிளில் என்ன இருக்குன்னா, ஸோ அவனோட டைரக்ஷனை பொசிஷனை மாற்றிருப்பான். ஸோ A இந்த முறை கீழே வந்திருப்பான், C இந்த முறை மேலே போயிருப்பான், B இந்த முறை இங்கே போயிருப்பான். நெக்ஸ்ட் ஆஃப் பொசிஷனுக்கு ஸோ நெக்ஸ்ட் A இங்கே வந்திருப்பான் அண்ட் C இங்கே வந்திருப்பான், B இங்கே போயிருப்பான். ஸோ இப்போ பாருங்கப்பா, கீப் ஆன் அதோட பொசிஷன்ஸ் மாறிக்கிட்டே போதா, இதுதான் நான் மீன் பண்ணுறேன். ஓகே, இதுதான் நான் வாட் ஐ மீன். இதுக்கு பேர் தான் டிரான்ஸ்போசிஷன். ஸோ டியூ டு த டிரான்ஸ்போசிஷன் இண்டக்டன்ஸ் எஃபெக்ட் வில் பி கெட்டிங் நல்லிஃபைடு. அப்போ இண்டக்டன்ஸ் எஃபெக்ட்ன்றது என்னவாயிடும்பா, சரியாயிடும். ஓகே, ஸோ இதை தான் நம்ம டிரான்ஸ்போசிஷன் பண்ணால் சிஸ்டமை அன்பேலன்ஸ்டுன்ற ஒரு பிரச்சனையிலிருந்து தவிர்க்க முடியும். சார் இங்கே நீங்கள் வந்து ரிசீவிங் அன்பேலன்ஸ்டு ஆகுமான்னா கண்டிப்பாக ஆகாது. அண்ட் சென்டிங் இன் வோல்டேஜ் அன்பேலன்ஸ்டாக இருந்தாலும் ரிசீவிங் இன் வோல்டேஜ்ன்றது பேலன்ஸ்டாக மாறும். ஸோ எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஆஃப் த டிரான்ஸ்போஸ். அப்போ இந்த டிரான்ஸ்போசிஷன்ற ப்ராசஸ்னால சார் என்னோட அன்பேலன்ஸ்டுன்ற ஒரு பிரச்சனையே இருந்தாலுமே அதை சரி பண்ணிடும். சார் இங்கே வெறும் அன்பேலன்ஸ்டு பிரச்சனையை மட்டும்தான் இந்த டிரான்ஸ்போசிஷன் சரி பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிடையாது. சார் இதில் இன்னும் ஒரு அட்வான்டேஜஸும் எனக்கு நடந்திருக்கும். சார் நீங்கள் இந்த மாதிரி அன்டிரான்ஸ்போஸ்டில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல என்னோட கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் இருக்கும். ஒரு பக்கத்தில் ஒரு கம்யூனிகேஷன் லைன்ஸ் போயிட்டு இருக்குன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் அந்த கம்யூனிகேஷன் லைனில் இந்த இண்டக்டன்ஸ் போய் ஒரு லிங்கேஜை கொடுக்கும். ஸோ அதனால அந்த டியூ டு த லிங்கேஜ்னால அந்த கம்யூனிகேஷன் லைனில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நாய்ஸ் வரும் சார். ஓகே, சி இப்போ என்னன்னா, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போயிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கேபிள் டிவி ஒயர் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப நியரர் டிஸ்டன்ஸ், இல்லை ஒரு டெலிஃபோன் லைன் போகுது, ஓகே டெலிஃபோன் ஒயர் போகுது. அப்போ அந்த இடத்துல என்ன, ரொம்ப நியரராக இருக்கணும், ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கக்கூடாது. அப்போ இதோட நியரில் இருக்கிற அந்த லைனில் நீங்கள் ஃபோன் பேசுனீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு நாய்ஸ் வரும். ஓகே, ஸோ ஒரு நாய்ஸ் வந்து டெஃபினட்டாக வரும். அதுதான் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட கம்யூனிகேஷன் லைனில் ஒரு இன்டர்ஃபரன்ஸை கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் வந்து எதில் இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போஸ் பண்ண ஒரு லைனில் கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. டிரான்ஸ்போஸ் பண்ணலைன்னா டெஃபினட்டாக கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது இருக்கும்பா. ஓகே, ஸோ த கம்யூனிகேஷன் இன்டர்ஃபரன்ஸஸ் எக்ஸிஸ்ட் இன் அ வித்தவுட் டிரான்ஸ்போஸ்டு லைன், இட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் த டிரான்ஸ்போஸ்டு லைன். ஓகே, ஸோ இப்போ அந்த பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாம். அடுத்ததாக நம்ம பொதுவாக என்னென்ன அரேஞ்ச்மெண்ட்ஸை கொடுத்துருப்போம்ன்றதை எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த டயக்ராம் இது உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட் புரிதலுக்காக போட்டது, ஜஸ்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட பாயிண்ட்ஸை நான் டேரெக்டாக எழுதிடுறேன். இந்த திங்ஸை நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன்ல, அதனால இந்த பாயிண்ட்டை டேரெக்டாகவே எழுதிடுறேன்.
Transposition is the process of interchanging the position of the conductor. Transposition is the process of interchanging the position of the conductor in such a way that every conductor occupies every positions equally. ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா ஒவ்வொரு கண்டக்டர்ஸும் அதோட ஒவ்வொரு பொசிஷன்ஸை ஆக்குபை பண்ணிக்கும்பா. ஓகே, எவ்ரி கண்டக்டர் ஆக்குபைஸ் எவ்ரி பொசிஷன்ஸ் ஈக்குவலி. அடுத்ததா, டிரான்ஸ்போசிஷன் இஸ் டன் பை dividing the transmission line into equal sections of multiple of 3. so ஏன் சார் மல்டிபிள் ஆஃப் 3 இருக்கணும்? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 3 phases, R phase, Y phase, B phase. அப்ப மல்டிபிள் ஆஃப் 3 இருந்தா தான் அந்த 3 phases இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும். மல்டிபிள் ஆஃப் 2 இருந்தா எப்படி நம்மளால இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும்? ஸோ இதனால என்ன நடக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இண்டக்டன்ஸ் எஃபெக்டை நல்லிஃபை பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்டை. ஸோ அதை நம்ம எழுதலாம், செல்ஃப் லிங்கேஜ் அண்ட் மியூச்சுவல் லிங்கேஜஸ். So transposition will equalize inductance and capacitance of transmission line. So இது மட்டும் இல்லாம ரேடியோ இன்டர்ஃபரன்ஸையும் குறையும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். Transposition reduces the interference with the nearby communication lines. என்னோட நியர்பை கம்யூனிகேஷன் லைன்ஸில் நடைபெற இன்டர்ஃபரன்ஸை குறைக்குது. ஸோ இன்டர்ஃபரன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ்னு சொல்லலாம். ஓகே, அப்போது என்னோட இன்டர்ஃபரன்ஸ்ன்றது குறையுதுப்பா. ஸோ திஸ் இஸ் த மேஜர் அட்வான்டேஜஸ். அடுத்ததா இப்போ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இப்போ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை அன்டிரான்ஸ்போஸ்டாக இருந்தா, அதே மாதிரி அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அன்டிரான்ஸ்போஸ்டாக இருந்தா, இல்லை சிமெட்ரிக்கல் அசிமெட்ரிக்கல் எதுனா இருக்கட்டும், ஆனால் அன்டிரான்ஸ்போஸ்டாக இருந்தா சென்டிங் எண்ட் எப்படி இருக்கு, ரிசீவிங் எண்ட் எப்படி இருக்கு, இன்டர்ஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன டேபிள் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இது ரிசல்டன் மாதிரி இருக்கும்.
சார் ஃபர்ஸ்ட் சிமெட்ரிக்கலான ஒரு டிரான்ஸ்மிஷன் செட்டப் எடுத்துக்கிறோம். இங்க நம்ம பார்த்தோம் பாருங்க, சிமெட்ரிக்கல்னு ஒரு செட்டப் பார்த்தோம் பாருங்க, சிமெட்ரிக்கல்னு ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அன்டிரான்ஸ்போஸ்டு, ஒரு சிமெட்ரிக்கல் லைனு தான், ஆனால் டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. ஓகே, ஸோ அன்டிரான்ஸ்போஸ்டு. இப்போ இதோட ரிசீவிங் எண்ட் பாருங்க, ரிசீவிங் எண்ட்ல எதுவும் பிரச்சனை வருமானா வராது, பிகாஸ் ஆஃப் த சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ரிசீவிங் எண்டும் என்னவா இருக்கும்னா பேலன்ஸ்டு ரிசீவிங் எண்ட். ஓகேயா, எதுனாலன்னா சிமெட்ரிக்கல் தான், சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால ரிசீவிங் எண்ட் பேலன்ஸ்டா இருக்கு. ஆனா இன்டர்ஃபரன்ஸ் இல்லாம இருக்குமான்னு சொல்லி பார்த்தா டெஃபினட்டா இட் ப்ரொடியூசஸ் இன்டர்ஃபரன்ஸ். ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் இஸ் பிரசன்ட். ஓகேயா, ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் அந்த லைன்ல இருக்கும். அடுத்ததா இந்த லைன் ஒரு அன்சிமெட்ரிக்கல் லைன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னது, சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்னதுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்போ ஒரு அன்சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் டிரான்ஸ்மிஷன் லைன், the transmission line is a unsymmetrical structure transmission line. இப்போ அந்த transmission lineல நீங்க transpose பண்ணாம கொடுத்தா என்னவாகும், untransposed. ஆல்ரெடியே என் ஸ்ட்ரக்சர் அன்சிமெட்ரிக்கலா இருந்ததுனால சிஸ்டமோட ரிசீவிங் எண்ட் அன்பேலன்ஸ்டா மாறிடும். ஓகேயா, எதனால என் இன்புட் சிமெட்ரிக்கல், அதாவது என்னோட டிரான்ஸ்மிஷன் டவரோட ஸ்ட்ரக்சர்ன்றது சிமெட்ரிக்கல் கிடையாது. ஸோ டிரான்ஸ்மிஷன் டவரோட ஸ்ட்ரக்சர் சிமெட்ரிக்கலா இல்லைன்னா ரிசீவிங் எண்ட் அன்பேலன்ஸ்டா தான் இருக்கும். ஓகேயா, இதுல நம்ம டிரான்ஸ்போஸ் கூட பண்ணல, அன்டிரான்ஸ்போஸ்டுன்னு இருக்கு. அப்ப டெஃபினட்டா என்னோட ரிசீவிங் எண்ட் அன்பேலன்ஸ்டு தான். அண்ட் ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் இருக்குமான்னா எஸ், டெஃபினட்டா இருக்கும். டிரான்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் ரேடியோ இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாகும். அடுத்ததா சார் நீங்க சிமெட்ரிக்கலானா இருக்கட்டும் ஆர் அன்சிமெட்ரிக்கலானா இருக்கட்டும், சிமெட்ரிக்கல் அன்சிமெட்ரிக்கல்ன்றது எதப்பா நம்ம சொல்றோம், டவர்ஸோட ஸ்ட்ரக்சர். ஓகேயா, என்னோட டிரான்ஸ்மிஷன் டவர்ஸோட ஸ்ட்ரக்சர். டிரான்ஸ்மிஷன் டவர் இஸ் அ சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்மிஷன் டவர் இஸ் அ அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர். அப்போ சிமெட்ரிக்கலா இருந்தாலும் அசிமெட்ரிக்கலா இருந்தாலும் நீங்க டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டீங்கன்னா which is a transposed. ஓகேயா, அப்ப this is a transposed transmission line. இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கோம்பா. ஓகே, அப்ப டிரான்ஸ்போஸ் பண்ணிருக்கோம்னா என்ன ஆகும், இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது அப்சென்ட் ஆயிடும். ஓகே, இன்டர்ஃபரன்ஸ் will not exist and receiving end is balanced. ஓகே, இன்டர்ஃபரன்சஸ் will not exist and receiving end is balanced. இது வந்து அப்சென்ட், ஸோ இதுவுமே பேலன்ஸ்ட். சார் அப்போ ஃப்ரம் திஸ் இதுல இருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, சார் உங்களோட டவர் சிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னா இருக்கட்டும் அசிமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்னா இருக்கட்டும், ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து இன்டர்ஃபரன்ஸும் குறையணும், அட் த சேம் டைம் என்னோட ரிசீவிங் எண்டும் பேலன்ஸ்டா இருக்கணும்னா டெஃபினட்டா நம்ம டிரான்ஸ்போஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும். டிரான்ஸ்போஸ் பண்ணா மட்டும்தான் என்னோட இன்டர்ஃபரன்ஸும் ரிசீவிங் எண்டும் பேலன்ஸ்டா இருக்கும். Up to this clear thanappa? So this is the inductance of the transmission line. So அடுத்ததா next நம்ம போலாமா, capacitance calculation of transmission line க்கு போலாமா. Okay, ஆக்சுவலா சாரிப்பா. ஸோ இன்னும் இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லலை. ரெசிஸ்டரை பார்த்தப்போ நான் உங்களுக்கு ஃபைனலாக டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ கரெக்டாக ஒரு டோட்டல் லைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்குன்னு சொன்னேன்னா, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ்க்கும் பார்த்துருந்தோமா. ஸோ ஒவ்வொரு லைன்லையும் ரெசிஸ்டன்ஸை முடிச்சா டோட்டல் டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இண்டக்டன்ஸோட டோட்டல் இண்டக்டன்ஸ் வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போமா. ஸோ இப்போ டிபிக்கல் இண்டக்டன்ஸ் வேல்யூ நம்ம எழுதிக்கலாம். டிபிக்கலி இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். டிபிக்கல் இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் ஸோ எப்பவுமே 0.7 1.4 மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டராக இருக்கும். ஒரு ப்ராக்டிக்கல் இண்டக்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் 0.7
1.4 மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டராக இருக்கும். ஸோ ஆவரேஜாக உங்களுக்கு கேட்குறாங்கன்னா தட் இஸ் 1 மில்லி ஹென்ரி பர் கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் ஆவரேஜ் பண்ணிக்கலாம். இது இண்டக்டன்ஸோட வேல்யூ. அதுவே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேட்குறாங்க. ஓகே, இதுவே இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கேட்குறாங்கன்னா தட் இஸ் 0.3 ஓம் பர் கிலோமீட்டராக இருக்கும். ஸோ இது என்ன வேல்யூக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் 50 ஹெர்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இண்டக்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது 0.7லிருந்து 1.4 மில்லி ஹென்ரி, ஆல்மோஸ்ட் நீங்கள் 1 மில்லி ஹென்ரின்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். அண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா 0.3 ஓம் பர் கிலோமீட்டராக இருக்கும். இது எதுக்கு வேலிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேலிட் ஒன்லி ஃபார் த 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. ஓகேப்பா, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானே? ஸோ இன்னும் கெப்பாசிட்டன்ஸ் தான் இருக்குது நமக்கு. கிளியரா? ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ்க்கு இன்னும் நமக்கு ஒரு 1 ஹவர் தான் இருக்கும். ஸோ 1 ஹவர் முடிஞ்சிச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸும் முடிஞ்சிடும் அண்ட் கொரோனா எஃபெக்டும் நமக்கு முடிஞ்சிடும். ஸோ அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் முடிஞ்சிடும். அடுத்த கிளாஸில் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ ரிமைனிங் நம்ம நாளைக்கு செஷனில் பார்க்கலாம்ப்பா. ஓகே, ஸோ வெளியே ஒரு நாய்ஸியாக இருக்குது. ஸோ அது ஈவன் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஏர்லியாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், அதாவது மண்டே. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைனை நம்ம முடிச்சிரும். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆஃப்டர் திஸ் உங்களுக்கு எதனா டவுட் இருக்காப்பா? ஸோ கிளியர் தானே? இது வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லைல்லப்பா? ஸோ எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அண்ட் குவரிஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ நான் அதுக்கான ஆன்சர்ஸை உங்களுக்கு பிங்க் பண்ணி விடுறேன். அண்ட் இந்த செஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டிரான்ஸ்பொசிஷன்னா என்ன, ஸோ ஆக்சுவலாக டிரான்ஸ்பொசிஷன் ஏன் பண்ணணும், இண்டக்டன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள் அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ்க்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஸோ டெக்னிக்கல் சம்மந்தமாக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த சேனல் மைட் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ப்பா. ஸோ அடுத்த ஒரு செஷன் அண்ட் 4:30க்கு நம்ம டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. தேங்க்யூ. ஸோ ஏதாச்சும் குவரிஸ் அண்ட் இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கப்பா.